இங்கே இருக்க யாருமே பிறக்கணும்னு ஆசைப்படலை. யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார்கிட்டயாச்சும் கையை தூக்கி எனக்கு இந்த உடல் வேணும், அதுவும் இந்த குடும்பத்தில் வேணும், இந்த நாட்டில் இந்த நூற்றாண்டில் நான் இந்த பாலினத்தில் தான் பிறக்கணும்னு யாராச்சும் கேட்டிருப்போமா? அப்புறம் எப்படி நம்ம அனுமதி இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே வந்தோம்? பிறப்புனா என்ன? எதுக்காக ஒருத்தர் அதுவும் இந்த பூமியில் பிறப்பெடுக்கணும்? இந்த கேள்வி இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்டிஃபிக் ஹியூமனிட்டிக்கே தெரியாது. இப்போ ஏற்பட்ட ஒரு மர்மமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இந்த கேள்விக்கான பதிலை நம்ம டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் பார்க்க போகிறோம். அதில் மொதல் டைமென்ஷன் தான் த சயின்டிஃபிக் ட்ரூத். 2016 நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மனித வரலாற்றே முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு உயிர் உருவாகிற தருணம், அதாவது ஒரு ஸ்பெர்ம் எக்கில் போய் மோதும்போது கிட்டத்தட்ட 8000 ஜிங்க் ஆட்டம்ஸ் அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணி ஒரு வெளிச்சத்தை உருவாக்குமா. அதுக்கு பேர் தான் ஜிங்க் ஸ்பார்க். இதை கேப்சர் பண்ண சயின்டிஸ்டால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு 22வது நாளில் இதய துடிப்பு உருவாகும், 6வது வாரத்தில் மூளை உருவாகும், 28வது வாரத்தில் இந்த குழந்தை எப்போ கண் விழிக்கும்ன்றத சொல்ல தெரிஞ்ச அந்த சயின்டிஸ்ட்க்கு அந்த குழந்தைக்கு எப்போ சுயநினைவு வந்துச்சு? அந்த ஜிங்க் ஸ்பார்க் நடக்கும்போதேவா, இல்லை 9 மாதங்கள் கழித்து அந்த குழந்தை வெளியே வரும்போதா, இல்லை அதற்கு இடையிலா? இந்த மாதிரி எந்த கேள்விக்குமே சயின்ஸ்கிட்ட ஆன்சர் இல்லை. சரின்னு இதுக்கான பதிலை வேற ஒரு டைமென்ஷனில் தேடி பார்ப்போம். த ஸ்பிரிச்சுவல் வே. திபேட்டில் இருக்கக்கூடிய புத்தர்கள் இதை த பார்டோ, அதாவது இறப்பிற்கும் மறுவாழ்விற்கும் இடையில் இருக்கும் ஒரு தருணம். இந்த நிலையில் நம் சுயநினைவானது அலைந்து திரிந்து மறுவாழ்விற்குள் நுழையும். இதன் மூலமாக அவங்க உயிரின்றது புதிதாக உருவாகுவதல்ல, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை வந்தடைந்து சேரும் ஒரு ஆற்றல், ஒரு நினைவு. இதை ப்ரூஃப் பண்ணுற விதமாக யூனிவர்சிட்டி ஆஃப் விர்ஜீனியாவில் டாக்டர் இயான் ஸ்டீவன்சன் தன்னுடைய 40 வருடங்களை செலவழித்து 2500 குழந்தைகளுக்கு மேலே சோதனை பண்ணதில் அதில் முக்கால்வாசி குழந்தைகளுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்ம பெயர், தான் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், எதனால் இறந்தார்கள் என்பது வரைக்கும் அவர்களுக்கு தெரிந்திருக்கு. இதன் மூலமாக நமக்கு உயிரென்றது புதிதாக தோன்றுவதல்ல, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை வந்து சேர்வது. இப்போ இன்னொரு கேள்வி, எங்கிருந்து அது வருகிறது, எப்போது அது தோன்றியது? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த டைமென்ஷனுக்கு தான் போகணும். த மித்தாலஜி. பகவத்கீதையில் நான் ஜெயதே மிரியதே வா கதாசிங், இதன் அர்த்தம் ஆன்மான்றது பிறப்பு இல்லை இறப்பு இல்லை, அது எந்த ஒரு உடலையும் வந்தடைவதும் இல்லை, எந்த ஒரு உடலிலிருந்து பிரிந்து செல்வதும் அல்ல, அது இறப்பின்றி இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கும் ஒரு ஆற்றல். இதை பற்றி இஸ்லாமில் பாயஸ் அலூன்னக அனிர் ரூஹி குளிர் ரூஹ மின் அமிர் ராபி. இதற்கான அர்த்தம், நீ உயிர் ஆற்றலை பற்றி கேட்கிறாய், இந்த உயிரானது உனக்கு இறைவன் அளித்தது. கருவுற்றதிலிருந்து 120 நாட்கள் கழித்து தேவனடியிலிருந்து ஒரு தேவதை வந்து அதன் மூச்சை உன் கருவிற்குள் செலுத்தும் போதே அதன் உயிர் தொடங்குகிறது. அப்பொழுதே அவன் செய்யும் நன்மை தீமை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய இறப்பு முதல் நிர்ணயிக்கப்படுகிறது. பைபிளில் நீ உன் தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்தேன், நீ பிறப்பதற்கு முன்பே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். இதற்கான அர்த்தம், ஒருவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை பற்றி அனைத்து விஷயங்களும் கடவுளுக்கு தெரியும். இப்போது நம்ம 4வது டைமென்ஷனுக்குள்ளே போவோம். த தமிழ் வே. பிறப்பை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்போமா? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதன் மூலமாக இறப்பு என்பது நாம் தூங்குவது போல, பிறப்பு என்பது நாம் முழிப்பது போன்றது. அதாவது எப்பொழுது நாம் முழிக்கிறோமோ அப்பொழுதே நாம் பிறக்கிறோம். இதை இன்னொரு குறளில், குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. அதாவது ஒரு பறவை முட்டையிலிருந்து வெளிவந்து தன் ஓடை அதே இடத்தில் விட்டு பறந்து விடுவதைப் போல நம் உயிரும் நம் உடலை அதே இடத்தில் விட்டு பறந்துவிடும். அடுத்ததா திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான்றதை பார்ப்போம். பிறப்பு இறப்பு என்பது பேதமை கான். உடலுக்கும் உயிருக்கும் உள்ள பந்தம், நம் உயிர் உடலை விட்டு பிரிவது ஒரு மனிதன்
ஒரு ஆடையை விற்று மற்றொரு ஆடையை மாற்றுவது போன்றது. இதை உணராமல் இதற்கு இடையில் மகிழ்வதும் பழிப்பதும் பேதமை, அதாவது அறியாமை என்கிறார். இப்போ நம்ம பார்த்த 4 டைமென்ஷன்லையுமே ஓரளவு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம்னா உடல்ன்றது தோன்றக்கூடியது. ஆனால் ஆன்மா என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது. இதன் மூலமாக ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரு விஷயம்தான் உங்கள் உடலுக்குள் சேர்ந்து உங்கள் உடலை இந்த பிரபஞ்சத்தோடு சேர்க்கிறது. அந்த ஒரு விஷயத்துக்கு உயிர், நினைவு, ஆத்மா, இது மாதிரி பல பெயர்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் முடிந்தவுடன் அது அலைந்து திரிந்து மற்றொரு உடலை தேடிக்கொள்ளும். இன்னும் இது தெளிவாக விளக்கப்படாத ஒரு மர்மமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் முதல்ல பிறக்கும்போது தான் உங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சுன்னு இல்லை. இந்த ஆத்மா எப்போ உங்கள் உடலை வந்து சேருதோ அப்பொழுதே உங்களுக்கான வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வகையில் பிறப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது தேர் இஸ் நோ பர்த், தேர் இஸ் ஒன்லி ரீபர்த், தேர் இஸ் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சோல்ஸ். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.